திமுகவுடன் கூட்டணி அமைப்பது குறித்து பேச்சுவார்த்தை நடைபெற்று வருவதாக மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா கூறியுள்ளார். ஆங்கில செய்தி ஊடகத்திற்கு பேட்டியளித்த மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா, சரியான நேரம் வரும்போது கூட்டணி குறித்த அறிவிப்பை வெளியிடுவோம் எனவும் குறிப்பிட்டார். தமிழ்நாட்டில் வேலைவாய்ப்பு இல்லாததால் இளைஞர்கள் வேறு மாநிலங்களுக்கு புலம்பெயர்ந்து வருவதாகவும், முன்னணி மாநிலமாக இருந்த தமிழ்நாடு திமுக அரசின் கொள்கைகளால் குழப்பமான நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளதால் திமுகவை ஆட்சியிலிருந்து மக்கள் அகற்றுவர் என தான் நம்புவதாகவும் கூறினார். 2026 சட்டப்பேரவைத் தேர்தலின் மூலம் தென் மாநிலத்தில் தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சிக்கு வரும் எனவும் அமித்ஷா நம்பிக்கை தெரிவித்தார். கடந்த செவ்வாய்க்கிழமை திடீரென டெல்லி சென்ற அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை சந்தித்து பேசிய நிலையில் கூட்டணி பேச்சு நடப்பதாக அமித்ஷா கூறியிருப்பது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. ஆனால் இது அமித்ஷாவின் சொந்த கருத்து என அதிமுக துணை பொதுச் செயலாளர் KP முனுசாமி தெரிவித்துள்ளார். அது அவர் சொல்லுகின்ற கருத்து. அவர் சொல்லுகின்ற கருத்தை எங்களிடத்தில் நீங்கள் கேட்கக்கூடாது. எங்களுடைய இன்றைய நிலைப்பாடு, நாங்கள் சென்ற முழு காரணம் மாநிலத்தினுடைய நலன் கருதி தான் சென்றிருக்கிறோம். அரசியல் நோக்கத்துடன் எடப்பாடி பழனிசாமி அமித்ஷாவை சந்திக்கவில்லை என்றும் அவர் விளக்கமளித்தார். அதிமுக பாஜக கூட்டணி பேச்சுவார்த்தை குறித்த பரபரப்புக்கு மத்தியில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை அதிமுக முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் ரகசியமாக சந்தித்து பேசியதாக தகவல் வெளியாகியுள்ளது. அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி மற்றும் முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் இடையே கருத்து வேறுபாடு நிலவி வருவதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் மதுரையிலிருந்து ரகசியமாக செங்கோட்டையன் டெல்லி சென்றதாக தகவல் வெளியாகியுள்ளது. அங்கு மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா மற்றும் நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனை செங்கோட்டையன் சந்தித்துவிட்டு திரும்பியுள்ளதாக கூறப்படக்கூடிய நிலையில் இது அதிமுகவுக்குள் சலசலப்பை ஏற்படுத்தியுள்ளது. இது குறித்து பதிலளித்த முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு, தற்செயலாக சந்திப்பு நடந்திருக்கும் என்று கூறினார். செங்கோட்டையன் பேசினதை பற்றி ஒரு பெருசா, நிர்மலா சீதாராமன் தமிழ் தானே, அது மதுரையில் பிறந்த பெண்ணு, அப்புறம் என்ன இருக்கு, அவங்கள பார்க்கறது என்ன தப்பு ஒன்றும் இல்லையே, ஒன்றும் கிடையாது. தற்செயலா பார்த்துருப்பாங்க, எங்கேயாச்சும் பார்த்துருப்பாங்க. உள்நோக்கத்துடன் மத்திய அமைச்சர்களை செங்கோட்டையன் சந்தித்திருக்க மாட்டார் என்றும் அவர் தெரிவித்தார். தமிழ்நாட்டில் திமுகவுக்கு தான் முதலிடம் என்றும் 2வது இடத்திற்கு தான் போட்டி நிலவுவதாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கூறியிருக்கிறார். அடுத்து நாங்க தான் ஆளுங்கட்சின்னு சொல்லிட்டு இருந்தாரு யாரு, எதிர்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி அவர்கள். இன்னைக்கு ஒருத்தருக்கு பதில் சொல்வதற்காக அவர் ஒரு பேட்டி தந்திருக்கிறார், நாங்க தான் அடுத்த எதிர்கட்சின்னு. ஆக இப்போ 2வது இடத்திற்கு யார் வருவது என்பதில் தான் இன்றைக்கு போட்டி ஏற்பட்டிருக்கிறது அவங்களுக்குள்ள. நம்ம பொறுத்த வரைக்கும் நாம் எப்போதும் தான் முதல். 2026 சட்டமன்ற தேர்தல் தொடர்பான விஜயின் பேச்சால் வரும் தேர்தலில் யாருக்கும் போட்டி என்ற விவாதம் எழுந்திருக்கும் நிலையில் முதலமைச்சர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். சென்னை பெரம்பூரில் ரமலான் பண்டிகையையொட்டி திமுக சார்பில் இஸ்லாமியர்களுக்கு நலத்திட்டம் வழங்கும் நிகழ்ச்சியும் இஃப்தார் நோன்பு திறக்கும் நிகழ்ச்சியும் நடைபெற்றது. இதில் பங்கேற்று பேசிய முதலமைச்சர் ஸ்டாலின், வக்ஃப் வாரிய மசோதாவுக்கு எதிராக சட்டப்பேரவையில் தீர்மானம் நிறைவேற்றிய போது EPS வரவில்லை என்று குற்றஞ்சாட்டினார். இந்த சட்டத்தை கொண்டு வர போற அமித்ஷாவை சந்திச்சிருக்கிறார், இதுதான் முக்கியம். மறுநாள் இந்த தீர்மானத்தை நம்ம கொண்டு வர போறோம் தெரிஞ்சும் அவர் சட்டமன்றத்துக்கு வரல. இன்றைக்கு பிரதான எதிர்க்கட்சி யாருன்னு கேட்டீங்கன்னா அதிமுக தான். அதே சமயம் டெல்லியில் அமித்ஷாவை சந்தித்த போது இருமொழிக் கொள்கையை வலியுறுத்தியதற்கு EPSக்கு நன்றி என்றும் முதலமைச்சர் ஸ்டாலின் கூறினார். தொண்டனை உற்சாகப்படுத்துவதற்காக அவள் அப்படி கருத்து சொல்லுவாங்க. இந்த எல்லா கட்சி தலைவர்களும் அப்படித்தான். 2026 சட்டப்பேரவை தேர்தலில் திமுகவுக்கும் தாவேகாவுக்கும் தான் போட்டி என்று விஜய் கூறிய கருத்துக்கு எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி கூறிய கருத்துக்களே இது. சேலம் மாவட்டம் ஓமலூரில் நீர்மோர் பந்தலை திறந்து வைத்த எடப்பாடி பழனிசாமி பொதுமக்களுக்கு பழங்கள் மற்றும் மோர் வழங்கினார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர், பிரதான எதிர்க்கட்சி அதிமுக என்பதை மக்கள் அங்கீகரித்திருப்பதாக கூறினார். எங்கள் தலைவர்கள் அப்படி இந்த நாட்டை ஆண்டிருக்கின்றார்கள். இன்றைக்கு எதிர்கட்சியில் இருக்கின்றவர்கள் கூட சரி, புதிய கட்சி தொடர்கின்றவர்கள் சரி, எப்படி நடக்க வேண்டும் என்பதற்கு எடுத்துக்காட்டாக விளங்கிய தலைவர்கள் பொன்மனச்சம்பல் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர், இதையும் புரட்சித் தலைவர் அம்மா. மேலும் சட்ட ஒழுங்கு பிரச்சினை குறித்து சட்டப்பேரவையில் பேச அனுமதி மறுத்து தங்களை திட்டமிட்டு சபாநாயகர் வெளியேற்றியதாக எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டினார். யாருக்கு போட்டியோ அதை பற்றி நாங்கள் கவலைப்படவில்லை. எங்கள் கட்சியிலே நாங்கள் உழைப்போம், நாங்கள் ஜெயிப்போம். யாரோடு சேர்கிறார்களெல்லாம் எங்களுக்கு கவலை இல்லை. திமுகவையும் முதலமைச்சரையும் நேரடியாக தாக்கி பேசிய தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய்க்கு திமுக பொதுச் செயலாளர் துரைமுருகன் கூறிய பதிலே இது. இதேபோல
சக்திமயமான திமுக ஆட்சியை எந்த சக்தியாலும் அகற்ற முடியாது என்று தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய்க்கு அமைச்சர் சேகர் பாபு பதிலளித்துள்ளார். மன்னராட்சி காத்து நின்றது எங்கள் கைகளே, மக்களாட்சிக்கான செய்தது எங்கள் நெஞ்சமே, என்றும் ஆளும் இந்த எங்கள் ஆட்சி இந்த மண்ணிலே. இதுதான் அவருக்கு பதிலாக சொல்லிக் கொள்கிறேன். நாங்கள் பிடி உஷா போல் பல்வேறு ஓட்டப்பந்தயங்களில் பங்கேற்று வெற்றி கண்டவர்கள், பல கரடுமுரடான பாதைகளை கடந்து வந்தவர்கள். விஜயின் தமிழக வெற்றிக் கழக பொதுக்குழு கூட்ட பேச்சுக்கு காங்கிரஸ் மாநில தலைவர் செல்வ பெருந்தகையும் எதிர்வினையாற்றியுள்ளார். ஒரு தேர்தலை கூட சந்திக்கல, கொஞ்சம் பொறுமையா வரணும், அதான் என்னுடைய அட்வைஸ். அவசரப்பட வேண்டாம். எல்லா கட்சிக்கும் இவர் பாடம் எடுக்கிற வேண்டிய காங்கிரஸ் பேரியக்கத்திற்கு 140 வயது. இந்த தேசத்தில் முதுமையான வரலாற்று சிறப்பு மிக்க ஒரு கட்சி, 140 வயது உடைய கட்சி, 140 ஆண்டுகளா மக்கள் பணியில் இருக்கு. எங்களுக்கு போயிட்டு யாரும் அட்வைஸ் பண்ண வேணாம். மன்னராட்சி என்று தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய் கூறுவது முறையல்ல என்றும் செல்வ பெருந்தகை கண்டனம் தெரிவித்தார்.